நம்ம படிச்சதுல இருந்து வர நாலேஜ் விட நம்மளுக்கு சுத்தி இருக்கிற ஃபார்மர்ஸ் நம்ம வீட்ல இருக்கிறவங்க கொடுக்குற இன்புட்ஸ் வந்து இன்னும் பெனிஃபிஷியலா இருக்கும் நினைக்கிறேன். அவங்களுக்கு இன்னும் ரொம்ப கரெக்டா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அவங்க சொல்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம ஏத்துக்கிறோமா இல்லையோ அப்படின்றத தாண்டி தே ஹேவ் அ வாய்ஸ். நிறைய சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் அவங்கள பார்த்து தான் நிறைய இம்ப்ளிமெண்ட்டே பண்ணியிருக்கேன். இப்போ கம்பெனியில நம்ம பண்றப்போ 30 பேர் 40 பேர் பண்ற வேலையை ஒரு பர்சன் கேன் சிட் அண்ட் டூ. அவ்வளோ அளவுக்கு வந்து அவங்க பண்ணுவாங்க. எப்படி இந்த ஒரு பர்சன் பண்ற ஒரு விஷயத்த 30 பேர் இவ்வளோ லேட்டா பண்றாங்க அப்படின்னு நான் யோசிப்பேன். தென் தேர் இஸ் அ டிஸ்ட்ராக்ஷன், நிறைய விஷயங்கள் சின்ன சின்னதா. இது எல்லாமே அங்க இருக்கிற விமனை பார்த்து நீங்க இது பண்ணதுனால தான் திஸ் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜேர்னி பார்க்குறப்போ எனக்கே சம்டைம்ஸ் தோணும் நான் தான் இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹலோ மேஜிக் 20 வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. நம்ம மேஜிக் 20 தமிழில் பார்த்தீங்கன்னா அதுவும் மேஜிக் பெண்கள் சீரீஸில் பல பெண்கள் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே பாப்புலராகி இருக்கிற B&B ஆர்கானிக்கோட கோஃபவுண்டர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆர்த்தி பால்ராஜ். வணக்கம் மேம். ஹாய் கண்மணி, வணக்கம். நான் நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆர்த்தி யாரு, அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அவங்களுக்கு என்ன ஆம்பிஷன் இருந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. ஸோ ஆர்த்தி யாருன்னா, ஊட்டியில மீக்கேரின்ற ஒரு ஊர்ல ஒரு குட்டி கிராமத்துல ஒரு விவசாயியோட மகள். ஐம் அ ஃபார்மர்ஸ் டாட்டர். ஸோ அப்படி பிறந்து அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்துட்டு ஒரு அப்பா சந்திச்ச ஒரு கஷ்டம், ஓகே, ஒரு ஃபார்மர்ஸ் ஃபேமிலியில வந்தப்போ அவங்க ஃபேஸ் பண்ண ஒரு ஸ்ட்ரகிளில் பார்த்துட்டு I have to do something for agriculture, from agriculture. ஒரு விவசாயி வந்து ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர்ல நிலத்துல வந்து விதைச்சு, I still remember this happened. ஒரு 6th standard படிக்கிறப்போ நான் பார்த்தேன். ஒரு 2 ஏக்கர்ல நல்ல கேபேஜ் இந்த மாதிரி நிறைய போட்டு வளர்த்துருந்தாங்க. அந்த வளர்த்துட்டு ஒரு 90 days they keep working, அதெல்லாம் பண்றதுக்கு வளர்த்துட்டு அவங்களுக்கு மொத்தமா அந்த கிராப் லாஸ் அண்ட் விலை இல்லாம வெறும் 4000 ரூபாய் தான் கிடைச்சிது. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஐ சா அந்த ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் அந்த டைம்ல. அது எங்க அப்பாக்குன்னு இல்லை, நிறைய ஃபார்மர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத நான் பார்த்தேன். அப்போ as I grew up, கண்டிப்பா சயின்ஸ் ரிலேட்டட், நேச்சுரல் சயின்சஸ், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஏதாவது ஒன்று பண்ணணுன்றது அப்போ ஃபிக்ஸ் பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ we have to do something related to agriculture. அதனால அந்த ஊர்லேருந்து வெளியில் வந்துட்டு ஐ ஸ்டடிட் இன் ஹாஸ்டலில் தங்கி தான் படித்தேன். அப்புறம் அக்ரிகல்ச்சரல் காலேஜ் TNIU கோயம்புத்தூரில் சேர்ந்து பிடெக் ஹார்டிகல்ச்சர், அண்ட் தென் ஜெர்மனியில் போய் MS ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் சிஸ்டம்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சரை எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போகலாம், வாட் இஸ் த சயின்ஸ் பிஹைண்ட் இட் அப்படின்றது ஒரு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுது. சூப்பர். அண்ட் தென் அங்கேயே கொஞ்சம் MNCஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஒர்க் பண்ணுறப்போ அது நம்ம வேல்யூ ஆட் பண்ணுறது எப்படி, அது இன்னும் பெட்டராக நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற நாலேஜ் எல்லாமே யூரோப்பில் இருக்கிறப்போ இங்கே நிறைய ஃபார்மர்ஸை மீட் பண்ணுறப்போ கிடைச்சிது. ஸோ ஐ திங்க் அதிலிருந்து what better we can do to the society, what better we can do to the people around us அப்படின்னு அந்த மைண்டில் அப்போவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 6வது படிக்கிறப்பவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அங்கேருந்து ஆரம்பித்த ஜேர்னி தான் இந்த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் இது ரிலேட்டடான ஜேர்னி. சூப்பர் மேம். ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலி அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அக்ரிகல்ச்சர்லேருந்து ஒரு மிட் பர்சனாக இருந்து மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நைஸ். ஸோ அதே மாதிரி இப்போ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபவுண்டர்ன்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி சொல்லுவாங்க. ஃபவுண்டராக போய் அவங்களே எல்லாமே பண்ணுறதை விட இன்னொருத்தவங்க வந்து நம்மளோட மைனஸ்லாம் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி எஃபெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அவர் ஃபவுண்டராக இருந்திருந்தாரு மணி சார். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வரீங்க, 2 பேரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி வந்து ஓகே நம்ம மென்டர்ஷிப்பாக நம்ம கொடுக்குறோன்றதை தாண்டி எப்படி ஃபவுண்டராக ஆனீங்க, அதை விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா அவர் பாலாஜி அவர் பேர். ஸோ அவர் வந்து என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். ஸோ அவர் ஃபார்ம் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு தான் B&B Organics ஸ்டார்ட் பண்ணார். B&B Organics ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஐ வாஸ் இன் ஜெர்மனி ஆல்ரெடி. அப்போ அவர் வந்து நிறைய அந்த லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு கேட்பாரு. பிகாஸ் ஐ ஆல்ரெடி ஹேட் தட் எக்ஸ்போஜர். அங்கே எப்படி நம்ம சர்டிஃபைட் ப்ராடக்ட்ஸ் எப்படி பண்ணணும், இப்போ லேப் டெஸ்டிங்னா அந்த ரிப்போர்ட்டை நம்ம எப்படி ஸ்டடி பண்ணணும், அதுக்குன்னு இப்போ ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு நிறைய குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணணும். ISO சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, ஆர்கானிக் NPOP சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ், இது எல்லாமே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய டாக்குமெண்டேஷன் இருக்கும். அப்போ அவர் கேட்பாரு இதெல்லாம் எப்படி பண்ணணும், ஹவு டஸ் இட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா அதுக்கும் தனியாக நிறைய விஷயங்கள் இருக்கும் எப்படின்னு. இப்போ நான் சொல்லிட்டு இருப்பேன் ப்ராசஸிங்னா இதெல்லாம் இருக்குது, ஸோ அண்ட் ஸோ திங்ஸ் யூ ஹேவ் டு கீப் டூயிங். அப்படி தான் அவங்க வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் நிறைய வாங்கினாங்க, அதோட குவாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு மென்டரிங் வந்து ஐ வாஸ் டூயிங் ஃப்ரம் ஜெர்மனியில் இருந்தப்போ.
அப்பயே வந்து சரி ஓகே இந்தியாவில் நல்லா இருக்கு, யூரோப்பில் மார்க்கெட்டும் நல்லா இருக்கு, எக்ஸ்போர்ட்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் வந்து நாங்கள் எப்போவுமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் போஸ்ட் கோவிட் தான் வந்துட்டு my family got hit by COVID அந்த டைமில். ஸோ ஐ வாண்டட் டு கம் பேக் டு இந்தியா, இவங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்தப்போ ஆல்ரெடி வி வர் மென்டர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அண்ட் கம்பெனி ஆல்சோ நீடட் அ சப்போர்ட் அந்த டைமில். அப்போ இருக்கிறப்போ ஹீ இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் ப்ரொக்யூர்மெண்ட், சோர்சிங் அந்த மாதிரி எல்லாமே. பட் வென் இட் கம்ஸ் டு குவாலிட்டி, சர்டிஃபிகேஷன், மார்க்கெட்டிங் அண்ட் ஆல் தட், அதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஐ கேம் அஸ் அ ஃபுல் டைம் கோஃபவுண்டர் ஆஃப்டர் கோவிட். அங்கே வந்து தான் இன்னும் நாங்கள் நிறைய விஷயத்த வந்து சேர்ந்து ஃப்ரேம் பண்ணோம். ஸோ அவருக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்பட்டுச்சு. பட் ஹி ஆல்ரெடி ஹேட் அ சிஸ்டம். அது இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்றதுக்கு ஒரு பர்சன் இருக்கட்டும் அப்படின்றது தான் ஐ தாட் ஓகே திஸ் இஸ் ஆல்சோ பர்பஸ் ட்ரிவன் திங். உங்களுக்கும் அதே பர்பஸ் தான் இருக்கு. ஸோ வை நாட் வி டேக் இட் ஃபர்தர் அப்படின்னு சொல்லி பண்ண ஒரு விஷயம் தான் அது. ஸோ நைஸ் மேம். ஸோ இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ பாலாஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோர்சிங் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ நீங்களுமே அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட் தான், ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் அங்கே ஃபீல்டில் போய் நாங்கள் அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கேயே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணுறப்ப இப்போ ஃபார்மர்ஸ் வந்து நீங்கள் சொன்னீங்க நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்த மாதிரி கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க அண்ட் உங்களுக்கு சோர்சிங் வந்து நீங்கள் எப்படி வந்து அது வகுத்தீங்க? இப்போ இதில் இந்த சோர்சிங் ஃபார்மர்ஸ் பண்ணுற கஷ்டம் அப்படின்னு சொல்கிறப்போ ஐ வாண்ட் டு ஆட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன். நான் எங்கள் மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறப்போ அதாவது ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் பற்றியும் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஃபார்மர்ஸோட லைஃப் ஸ்டைல் பற்றியும் நான் ஒரு மாஸ்டர் தீசிஸ் பண்ணேன். ஓகே. அந்த தீசஸ் வந்து நான் இந்தியாவுக்கு தான் வந்து பண்ணேன். அப்பயும் வந்து நான் நிறைய விவசாயிகளோட சேர்ந்து தான் வந்துட்டு த ரோல் ஆஃப் ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியன் ஃபார்மிங் சிஸ்டம்ஸ் அப்படின்ட்டு. ஓகே. அப்போ அவங்க கிட்ட கேட்குறப்ப அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, பொருள் நல்லா விளைய வச்சாலும் எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு எப்படி விற்கிறதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் தே ஸ்டில் ஹாவ் அ லாட் ஆஃப் குட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபார்மர்ஸ் கிட்ட இருக்கு, நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அப்படி வந்து ஒரு ஃபார்மராக நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட்காக நான் போய் மீட் பண்ணுறப்பையும் நான் இவர்கிட்ட தான் கேட்டிருந்தேன், எந்த ஃபார்மர்ஸ்லாம் நம்ம மீட் பண்ணலாம், பிகாஸ் தே ஆல்ரெடி க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்களும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம்னா, எனக்கு எப்படி விவசாயம் பண்ணணும்னு எனக்கு தெரியும், கேட்ட மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான பொருளும் எனக்கு தெரியும், ஆனால் இது எப்படி கொண்டு போய் விற்கணும்னு எனக்கு தெரியல, யார் வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியல, இப்படி ஒரு விவசாயி இந்த இடத்துல இருக்கேன், என்கிட்ட இந்த ஒரு பொருள் இருக்குது அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு. இது ஒரு செட் ஆஃப் ஃபார்மர்ஸ். இன்னொரு செட் ஆஃப் ஃபார்மர்ஸ் என்னன்னா, அவங்க கல்டிவேட் பண்ணி அவங்களுடைய சாயில் வந்து இன்னும் கொஞ்சம் நியூட்ரியன்ஸ் எல்லாம் இழந்துருச்சு. தே வாண்டட் சம் ரீஜெனரேஷன் இந்த சாயில். அதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்புட்ஸ் வந்து தேவைப்படுது அவங்களுக்கு. ஸோ இது பண்ணணும் அப்படின்னு. இதுதான் மேஜராக ஃபார்மர்ஸ் கிட்ட இருக்கிற கேப். அவங்களுக்கு இருக்கிறது அதுக்கு வந்து நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, நம்ம நேச்சுரலாகவும் நம்ம பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. அது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் இந்த ரீசன்ட் ட்ரெண்ட்ஸில் வந்து அது கொஞ்சம் காணாமல் போயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் தட்டி கொடுத்து, இல்லை இது கொண்டு வரலாம், we can bring it back to life. ஆமாம், அதை அனுபவிச்சு அவங்களால பண்ண முடியும். டக்குன்னு வந்து இது எப்படி மணி மேக் பண்ண முடியுமா இல்லையா, நம்ம போட்ட காசே வருமா இல்லையா, அந்த ஒரு இதில் தான் இருந்தாங்க. ஸோ அந்த ரெண்டு கேப் தான். பொருள் என்கிட்ட இருக்கு, நல்லா எனக்கு அதை விற்று கொடுத்துடணும், எனக்கு ஐ வாண்ட் சம்படி டு பை மை ப்ராடக்ட்ஸ். ஏன்னா எனக்கு மண்டிஸ் எல்லாம் போனோன்னா விலை ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. அதே மாதிரி ஒரு விளைச்சல் விளைய வச்சு என்ன ஆகுதுன்னா, ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு சாயிலோட நியூட்ரியன்ஸ் கொஞ்சம் கம்மியாகுது. அதுக்கு எனக்கு ஒரு எஜுகேஷன் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ கவர்மெண்ட் சைடில் நிறைய சப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. பட் we take a little bit of personal care. அந்த இடத்துல கொஞ்சம் அடிஷ்னலாக இன்புட்ஸ் நம்ம கொஞ்சம் கொடுக்குறோம். அதனால என்ன ஆகுதுன்னா, நல்ல பொருள் கிடைக்குது, நல்ல விலை கிடைக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து தே ஆர் வெரி கான்ஃபிடென்ட். என்ன இருந்தாலும் நான் இன்னைக்கு ஒரு டன் எனக்கு அரிசி இருக்குது அப்படின்னா, அது வந்து எனக்கு விற்குமா விற்காதா, யாராவது வாங்குவாங்களான்னு பிரச்சனை இல்லை, நான் இவங்களுக்கு தான் கொடுக்குறேன், அண்ட் தே நோ ஹவு டு டேக் இட் டு த கஸ்டமர்ஸ் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்த இடத்துல இட் வாஸ் அ வெரி அவங்களுடைய பர்பஸ் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். எத்தனை ஃபார்மர்ஸ் இருக்காங்க மேம் இப்போ வந்து FPOs கூடயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ் கிட்டயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அக்ராஸ் இந்தியா எல்லாமே சேர்த்தோன்னா ஒரு 3000 ஃபார்மர்ஸ் கிட்ட இருப்பாங்க. ஓகே 3000 ஃபார்மர்ஸ். நான் அதுவும் நீங்க டபுள் டிஜிட்டோ இல்ல 2 டிஜிட்ஸ் அது மாதிரி அது வந்து நிறைய குட்டி ஃபார்மர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இட் இஸ் நாட் தட் எல்லாருமே வந்து ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் 100 ஏக்கர் அப்படி வச்ச ஃபார்மர்ஸ்லாம் கிடையாது. தே ஆல் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க நிறைய சின்ன லேண்ட்ஸ் அந்தந்த இடத்துல வச்சு வளர்க்குறவங்க இருப்பாங்க. ஸோ ஒரு சீசனுக்கு அவங்களுக்கு கிராப் வளர்த்துருப்பாங்க, ஒரு சீசனுக்கு வந்து அவங்களுடைய சாயில வந்து ரீஜெனரேட் பண்றதுக்காக அந்த ஸ்பேஸை விட்டுருப்பாங்க. அப்போ இன்னொரு ஃபார்மர் கிட்ட அந்த பொருள் அந்த டைம்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வி ஒர்க். ஸோ பீப்புள் ஃபார்மர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் என்ன டைம்னாலும் நம்மள்கிட்ட ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கிறது எப்பவுமே அவைலபிளாக இருக்கும், த்ரூ அவுட் தி இயர் அவைலபிளாக இருக்கிற மாதிரி. ஓகே மேம்.
ஸோ அதே மாதிரி இப்போ ப்ராடக்ட்ஸும் நான் பார்த்துருந்தப்ப எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ மில்லட்ஸில் வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, ரைஸில் வந்து அத்தனை வெரைட்டிஸ் இருக்குது. அதுவும் இப்போ ஒரு ரைஸ் இல்லை 2 ரைஸ்னாலே நம்மளால வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இப்படி வெரைட்டிஸாக இருக்கிறப்ப எப்படி ஏதாவது லிஸ்ட் பண்ணுவீங்களா? ஓகே இந்த ஃபார்மர்ஸ் வந்து இதை தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரோட்டோகால் மாதிரி எடுத்துருப்பீங்க. அந்த லிஸ்ட்டை பற்றி சொல்ல முடியுமா? அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, எல்லா ஃபார்மர்ஸும் எல்லா ரைஸையும் விளைய வைக்க மாட்டாங்க. அண்ட் ஒரு ஒரு ரீஜனில் ஒரு ஒரு ரைஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வர நிறைய ரைஸ் வந்து டெல்டா ரீஜனில் வரும். அண்ட் ஒரு சில ரைஸ் எல்லாமே வந்துட்டு நார்த் இந்தியாவிலேருந்து கூட நம்மளுக்கு ஒரு சில ரைஸ் எல்லாமே வந்து வரும். ஸோ அப்போது என்னோட கோஃபவுண்டர் அவர் தான் ப்ரொக்யூர்மெண்ட் சோர்சிங் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர்கிட்ட ஒரு பீப்புள் இருக்காங்க. ஸோ வாட் தே டூ இஸ் தே சே இந்த ஃபார்மர் கிட்ட இந்த இடத்துல இந்த ரைஸ் தான் வரும். ஸோ சதர்ன் ரீஜனில் டெல்டா ரீஜனில் இந்த அரிசி தான் வந்துட்டு வளருது, நல்லா இருக்கும். அதே மாதிரி கர்நாடகா சைடில் இந்த அரிசி தான் நல்லா விளையும். இப்போ அதே அரிசி தமிழ்நாட்டில் கூட விளையும், பட் அதே குவாலிட்டி அண்ட் டேஸ்ட் நம்மளுக்கு வராது. அந்த ரீஜனில் வளர டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வராது. ஸோ இது வந்து உங்கள் அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தது. ஸோ அதுலேருந்து ஸோ வென் வி ஒர்க் ஒரு நெட்ஒர்க் பில்ட் பண்ணுறப்போ அங்கேயும் நம்மளுக்கு நிறைய இன்புட்ஸ் வந்து தெரியும். இப்போ ஃபார்மர் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, FPOஸ்னு சொல்லுவாங்க. அவங்க என்னென்னா குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ் சேர்ந்துட்டு அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒன்றா வச்சுட்டு அங்கேருந்து தே கிவ் இட் டு பல்க் பையர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் FPOஸ் கூடவும் நமக்கு வந்து கனெக்டில் இருக்கும். ஸோ அப்போ அந்த FPOஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, தே சே வி ஹேவ் ஆல் தீஸ் ப்ராடக்ட்ஸ், நம்மளுடைய ஃபார்மர்ஸ் கிட்ட இந்த பொருள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து வி டேக்ஸ் செலக்டட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் தெம். அவங்க நிறைய நூற்றுக்கணக்கான பொருள் வச்சுருப்பாங்க. அதில் அவங்களும் நிறைய பேர்த்துக்கிட்ட ஜென்ரலி FPOஸ் வந்து தேல் பி பர்ஃபார்மிங் வெல். இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ் கூட அவங்களுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அவங்க கிட்ட இருந்தும் கொஞ்சம் ரேரான வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ ஒரு ராஜமுடின்னு ஒரு ரைஸ் இருக்கும், அது கலரே வந்து ஒயிட் அண்ட் ரெட் மிக்ஸ் ஆன மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரைஸ்லாம் FPOஸ் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகே, மிச்சப்படி நமக்கு இந்த கைக்குத்தல் அரிசி, கிச்சிலி சம்பா அதெல்லாம் நம்மளுடைய ஃபார்மர்ஸே நம்மளுக்கு வந்து வளர்த்தி கொடுப்பாங்க. ஓகே மேம். இப்போ நீங்கள் ஃபார்மர்ஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ 3000 சொல்கிறப்ப, இப்போ நான் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் இல்லை, ஜென்ரலாக நம்ம பிஸ்னஸ் பற்றி தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கப்ப இப்போ மேபி இதை பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து ஓகே எனக்கும் இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் வந்து இவங்களே 3000 ஃபார்மர்ஸ் வச்சுருக்காங்கன்னா நான் எப்படி போய் உள்ள அந்த மார்க்கெட்குள்ளே இப்போ போகிறது, எப்படி சோர்சிங் பண்ணுறது அப்படின்ற ஒரு மேபி ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தான் அந்த வந்து ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் தெரியும். ஸோ இப்போ எத்தனை ஃபார்மர்ஸ் இருக்காங்க, அதில் நீங்கள் எத்தனை பெர்சன்டேஜ் வந்து நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க, இன்னும் எத்தனை பேருக்கு வந்து இந்த நீடு இருக்குது? இப்போ இந்த 3000 ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு 0.01 0.02% ஃபார்மர்ஸ் தான் நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். பிகாஸ் அக்ரிகல்ச்சர் தான் இந்தியாவோட பேக் போன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னும் ஒரு 5 வருஷத்துல இன்னும் பூமா ஆக போகுது. ஸோ ஃபார்மர்ஸ் வந்து இன்னும் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. நாங்கள் வந்து ரீச் பண்ணியிருக்கிற ஃபார்மர்ஸ் வந்து வெரி வெரி ஸ்மால், அதான் சொன்னால 0.12% ரொம்ப கம்மியான ஃபார்மர்ஸ் தான். ஸோ இன்னும் வந்து நிறைய ஃபார்மர்ஸ் இருக்காங்க. ஸோ வேர் தே ஸ்டில் ஹேவ் ஆல் தீஸ் ப்ராடக்ட்ஸ். நாங்கள் ரீச் பண்ணவங்க இவ்வளோ தான். நாங்கள் வந்து எங்களால் இந்த 3000 பேரை தான் ரீச் பண்ண முடிஞ்சது. இன்னும் நாங்கள் பெருசாக கம்பெனி வளர வளர நாங்களும் we wanted to extend the farmer count to a bigger one. அதுதான் எங்களுடைய டார்கெட் கூட. இந்த கம்மிங் இயர்ஸ்ல we wanted to expand that farmer count. and அவங்களும் if ஒரு கஸ்டமர் நம்ம பொருளை வாங்குறாங்க அப்படின்றப்போ கஸ்டமர் வந்து இட் இஸ் அப்பா அவங்களோட ஹெல்த்தை தாண்டி நிறைய ஃபார்மர்ஸ் இதில் பெனிஃபிட் ஆகுறாங்க. ஸோ தட் இஸ் ஒன் திங் விச் வி நிறைய குட்டி குட்டி ஃபார்மர்ஸ் தான் நம்ம கூட ஒர்க் பண்ணுறாங்க. இன்னும் லட்சக்கணக்கான ஃபார்மர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி ஐ திங்க் இப்போ காம்படிட்டர்ஸ் ஃபார்மர்ஸ் அப்படின்னு எல்லாம் நம்ம வரப்போ தேவை இருந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம பண்றது பத்தலைன்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஏன்னா மேம் இப்போ வெளியிலேருந்து பார்க்குறப்ப இப்போ எல்லாருமே இப்போ மில்லட்ஸோ இல்லைனா ரைஸ் வெரைட்டிஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளும் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்னடா இத்தனை பேர் இருக்காங்க இந்த மார்க்கெட்டில், நான் எப்படி வரது அப்படின்ற ஒரு ஐயம் இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் அந்த கேள்வி நான் கேட்டிருந்தேன். அதே மாதிரி மேம் இப்போ சோர்சிங் நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ சோர்சிங் பண்ணி இப்போ நம்ம மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு சாருமே அந்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஸோ என்ன மாதிரி ஒரு மதிப்பு கூட்டல் இருக்குது? பிகாஸ் இப்போ மில்லட் ரைஸ் வாங்குறாங்க, அதை நீங்கள் பேக்கெட் பண்ணி நம்ம விற்கிறோம். ஸோ அதுவே ஒரு மதிப்பு கூட்டலா இல்லை என்னென்ன வந்து ப்ரொசீஜர்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது? இப்போ மதிப்பு கூட்டல் தான் வேல்யூ அடிஷன். ஸோ இருக்கிற ப்ராடக்ட்டை இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி நம்ம கொடுக்குறது. ஸோ ப்ராசஸ்னா இன் அ குட் வே. வாட் வி சேஸ் இட்ஸ் நாட் அல்ட்ரா ப்ராசஸ்ட் அந்த மாதிரி. இப்போ நூடுல்ஸ் வந்து ஜென்ரலி வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளாரில் பண்ண நூடுல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற நூடுல்ஸ்லாம் மெயினாக வந்து மில்லட் ஃப்ளார் தான் யூஸ் பண்ணுவோம். மில்லட் ஃப்ளாரை வச்சு அப்புறம் வந்து பியூரிஃபைட் வாட்டர் அண்ட் கொஞ்சம் ஸ்பைசஸ் வந்து ஒரு பேக்கேஜில் கொடுப்போம். ஸோ அதை நம்ம ப்ராசஸ் பண்ணி நூடுல்ஸாக கொடுக்குறப்போ தட் இஸ் ஒன் வேல்யூ அடிஷன் தட் வி டூ. அதே மாதிரி
மாதிரி ஃப்ளேக்ஸ் இருக்கும் அண்ட் மில்லட் ஃப்ளார் இருக்குது. மில்லட்டை வந்து அரைச்சி மாவாக நம்ம கொடுப்போம். அண்ட் அதே மாதிரி ரைஸும் வந்து அரைச்சி ரைஸ் ஃப்ளார் மாவாக வந்துட்டு நம்ம கொடுப்போம். இப்போ அது போக நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா அதே மாதிரி அந்த கிரெயின்ஸ் வச்சு ட்ரிங்க் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வேல்யூ அடிஷன் தான். இது எப்படின்னா ராவாக கன்சியூம் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ அரிசி மில்லட்ஸ் வந்து ராவாகவும் இருக்குது, அப்படியே வந்து இருக்கிறது, அரிசி எல்லாம் அப்படியேவே இருக்குது. அதை நம்ம இன்னும் வேல்யூ அடிஷன் அப்படின்னு சொல்கிறப்போ சம் ப்ராசஸிங் கோஸ் இன் டு தட். கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி ஒரு மாவாக கொடுக்குறதோ புட்டு மாவாக கொடுக்குறது அந்த மாதிரி. பட் வாட் வி கிவ் இஸ் லைக் கஞ்சி மாவாக கொடுக்குறது, ரவை மாதிரி கொடுக்குறது, அந்த மாதிரி ப்ராசஸிங் வி டூ. அண்ட் அடிஷ்னலி இப்போ உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ மாடர்ன் பீப்புள் வி ஹவ் லான்ச் சம் ட்ரிங்க்ஸ் ஆல்சோ. யா டெஃபினெட்லி. கண்டிப்பாக அதுவே நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. மேம் இப்போ நீங்கள் வேல்யூ அடிஷன் பற்றி நீங்கள் பேசுறீங்க. ஸோ அது வந்து மேபி உங்கள் ஃபுட் டெக் பேக்ரவுண்ட் வந்து ஹெல்ப் ஆகுதா, இல்லைனா வந்து இப்போ பயோகெமிஸ்ட்ரி நீங்கள் போய் வந்து செக் பண்ணி, பிகாஸ் நம்ம டக்குன்னு ஒரு விஷயத்தை பண்ண முடியாது. இப்போ அம்மா அப்பானா டக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணி கொடுப்பாங்க, அதை நம்ம நம்புவோம். ஆனால் இது வந்து நம்ம ஓவரால் பிஸ்னஸ்ன்னு பண்ணுறப்ப அதுக்கு ஒரு சில ஃபார்மேட்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி இந்த ரைஸ் ஃபார்முலேஷன் இல்லைனா இந்த நூடுல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றத எப்படி நீங்கள் வந்து டிஸ்கவர் பண்ணுவீங்க? I think it's probably because நம்ம அந்த ஃபுட் ப்ராசஸிங், ஃபுட் பேக்ரவுண்ட், அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் ப்ராசஸிங் அதில் இருந்ததுனால அது நம்மளுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். டு வாட் கோஸ் இன் டு வாட் அப்படின்ட்டு. அண்ட் அதுவும் இல்லாத நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த பொருளோட இதுதான் சேரணும், இதோட இது சேரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. ஸோ தட் கம்ஸ் ஃப்ரம் த அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட்லேருந்து வரும். அதே சமயம் நம்ம கூட ஒர்க் பண்ணுற ஃபார்மர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாங்க. நம்ம படிச்சதுலேருந்து வர நாலேஜை விட நம்மளுக்கு சுற்றி இருக்கிற ஃபார்மர்ஸ், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கொடுக்குற இன்புட்ஸ் வந்து இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கும் நினைக்கிறேன். அவங்களது இன்னும் ரொம்ப கரெக்டாக நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. வாட் இஸ் நாட் இன் த புக் தே டெல் இட் த்ரூ தேர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு. ஸோ அதுவும் நம்ம நிறைய இன்புட்ஸ் அவங்க கிட்ட இருந்தும் எடுப்போம். இது சரியா வருமா, கரெக்டாக பண்ணிக்கலாமா, என்ன இது அப்படின்ட்டு. ஸோ அதுவும் நம்ம ஆட் பண்ணி தான் பண்ணுவோம். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து ஒரு 5 ப்ராடக்ட் வச்சு, இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க 5 ப்ராடக்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம கொடுத்து பார்க்கலான்னு அது கொஞ்சம் கொஞ்சமாக வேர்ட் ஆஃப் மவுத் மூலிமா வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ பூட் ஸ்டாப்பிங் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணீங்களா, இப்போ வேற ஏதாவது சீட் ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணிருக்கீங்களா மேம் இந்த 10 இயர்ஸ்ல? ஸ்டார்ட் பண்றப்போ பூட்ஸ்ட்ராப் பண்ணி ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு நபார்ட்ல இருந்து நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அங்க இருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு ஸோ அங்க இருந்து திருப்பியும் நம்ம பிசினஸ் B2B மாடலுக்கு அதுக்கப்புறம் தான் போனோம். அப்போ வரைக்கும் D2C மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆல் ட்ரெடிஷ்னல் கிரெயின்ஸ், மில்லட்ஸ், சுகர்ஸ், அந்த பாம் சாக்ரி, சுகர் கேன் சாக்ரி அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். நாங்க சீட் ஃபண்ட்லாம் நபார்ட் கிட்ட இருந்து வாங்கிட்டு அப்புறமா we expanded it, B2B மாடல் டெவலப் பண்ணோம். மொரிங்கா பவுடர் பல்க் வால்யூம்ஸ்ல அது வந்து அதே ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து தான் ப்ராசஸ் பண்ணதை வாங்கி we connect with companies across India, வேற கம்பெனிஸ்ல, and we also give it to the export market. B2B மாடல் அப்போ தான் நாங்கள் டெவலப் பண்ணோம். ஸோ இப்போ எல்லா ஸ்டார்ட் அப் போல பிஸ்னஸ் பண்ணுறப்ப இந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க மேம். ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் யூனிக் செல்லிங் பாயிண்ட் அதேவா இருந்துச்சா, இல்லை இப்போ எல்லா எக்கச்சக்க பேர் இப்போ மில்லட்ஸ்லையோ இல்லை டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸில் வந்துட்டாங்க, இப்போ வந்து நீங்கள் மாற்றிருக்கீங்களா? இப்போ வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய யூனிக் செல்லிங் ரெண்டு விஷயம் நான் சொல்ல. ஒன்று வந்து the product where it comes from அப்படின்றது. it comes from regenerated soil அப்படின்றதே வந்துட்டு இட் இஸ் ஒரு பெஸ்ட் திங் தான் சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல இருந்து பெஸ்ட்டான பொருள் இந்த இடத்துல தான் கிடைக்கும், அங்கேருந்து தான் நம்ம பொருள் எல்லாமே வரும் அப்படின்ற ஒரு கேரண்டி வந்து we give it to the consumers. ஸோ அது எங்களுடைய ஃபார்மர்ஸும் வந்து they give this guarantee, அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு. அண்ட் ப்ராடக்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பாம் ஜாக்ரி பவுடர் அண்ட் நவரா ரைஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் செல்லர் ஃபார் us. அது எப்போவுமே ப்ராடக்ட் வைஸ் திஸ் இஸ் தேர். ஆனால் வி ஆல்சோ கொஞ்சம் பிவட் பண்ணோம், கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணோம். இது இருக்குது பீப்புளுக்கு, பட் தே வாண்டட் சம் கன்வீனியன்ஸ் இன் ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ். அப்படி பிவட்னு நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணதில் தான் ட்ரிங்க் மாதிரி பொருளெல்லாம் இப்போ வந்து லான்ச் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் R&D எல்லாம் கொஞ்சம் இன்னோவேட்டிவா நம்ம பண்ணணும் அப்படின்னு இன்னும் R&D வேற ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் போயிட்டு தான் இருக்கு. ஸோ R&D முடிஞ்ச ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தோம் ட்ரிங்க் மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே. அண்ட் அகெயின் தட் இஸ் ஆல்சோ அது இப்போ இருக்கிறதுல ஐ திங்க் பெஸ்ட் செல்லர் அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரீசன்ட் டேஸில் அதுதான் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. நிறைய பீப்புள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ கன்வீனியன்ட்டாக அவங்களால கன்சியூம் பண்ண முடியுது அப்படின்றதுனால. ஸோ அதுதான் இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாடல். whoever எனக்கு டைம் இருக்கு எல்லாமே எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம கிரெயின்ஸ் வாங்கி சமைச்சு எல்லாம் பண்ணுவாங்க.
கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக வேணும் அப்படின்றவங்க அந்த ஒரு ட்ரிங்க் மிக்ஸ் ஃப்ளேவர்ஸில் கொண்டு வந்திருக்கோம். தே கேன் ஜஸ்ட் கன்சியூம் இட் இன் 2 minutes and go அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே மேம். ஸோ பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கான கஸ்டமர்ஸ் வந்து இப்போ நம்மளுக்கு இருக்காங்க, ரிப்பீட் கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்ட்டு. ஸோ இப்போ இந்த ஃபுட் ப்ராடக்ட்டே என்னன்னா டக்குன்னு ஆர்டர் பண்ணேன்னா உங்களுக்கு வந்தால் தான் அது கன்சியூம் பண்ண உங்களுக்கு கரெக்டாகவும் இருக்கும். ஸோ அதை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா அக்ராஸ் இந்தியா ப்ளஸ் வந்து நம்ம வேறு கண்ட்ரீஸ்க்குமே நம்ம அனுப்புகிறோம்னு சொல்லியிருக்கீங்க. அது எப்படி சாத்தியமாகுது? அது எப்படின்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்லி ஆன்லைன். ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸ் இப்போ வரைக்கும் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. தட் வில் பி இன் ஃபியூச்சர். பட் இப்போ எல்லாமே ஆன்லைனில் நம்மளுடைய ஓன் வெப்சைட், அப்புறம் amazon.in, amazon.com, இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், ஜியோ மார்ட் இதில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இ-காமர்ஸில் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா கன்சியூமர்ஸ்க்கு சொன்ன டைமில் கொண்டு போய் ப்ராடக்ட் டெலிவரி ஆகிடும். இட்ஸ் வி பிளான் அக்கார்டிங்லி இ-காமர்ஸில் பொறுத்த வரைக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன நினைப்பாங்கன்னா கண்டிப்பாக அந்த கமிஷன் இருக்கே அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஆஸ் த பிராண்ட் க்ரோஸ் அவங்களும் அமேசான் சைட்லேருந்தும் வந்து நிறைய நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய வெய்வர்ஸ் கொடுப்பாங்க, நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க, வெயிட் ஹேண்ட்லிங் ஃபீ வெய்வர்ஸ்னு சொல்லுவாங்க, டிஸ்கவுண்ட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு அவங்க சைட்லேருந்தும் செல்லர்ஸ்க்கு நம்மளுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இன் தட் வே நம்மளும் பெனிஃபிட் ஆகலாம், கன்சியூமர்ஸும் பெனிஃபிட் ஆகலாம். அண்ட் இப்போது இ-காமர்ஸ்லேயே நாங்கள் விற்கிறோம்னா கூட எல்லா ப்ராடக்ட்ஸுமே திருச்சியிலேருந்தே போகலாம் அவங்களுக்கு. ஓகே. அக்ராஸ் இந்தியா வந்து டிஃப்ரெண்ட் வேர் ஹவுசஸ் வச்சுருக்கோம் நம்ம. ஓகே. எத்தனை வேர் ஹவுஸ் வச்சுருப்பீங்க? ஒரு 13 வேர் ஹவுசஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் வந்துட்டு இருக்கும். அதுவும் வந்து அமேசான் கூட டைப் பண்ணி வச்சுருக்கிற வேர் ஹவுசஸ் தான். ஸோ அது எப்படின்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வி டூ தி ரிசர்ச், எந்த ப்ராடக்ட் வந்து எந்த ஸ்டேட்டில் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்றது வந்து எங்களுடைய சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் நாங்கள் பண்ணுறதுல வந்து நாங்கள் செக் பண்ணி வச்சுப்போம். நாங்கள் வி டூ தி ரிசர்ச். ஸோ கர்நாடகாவில் இது நல்லா மூவ் ஆகுது, தமிழ்நாட்டில் இது நல்லா மூவ் ஆகுது, அண்ட் இப்போ ஆந்திராவில் இது இருக்குது, டெல்லியில் எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ அங்கங்கே இருக்கிற வேர் ஹவுஸஸ்க்கு அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பேக் பண்ணி வில் டிஸ்பேச் இட் டு த வேர் ஹவுஸ். ஸோ அங்கேருந்து கன்சியூமர்ஸ்க்கு மூவ் ஆகுறப்போ அது இன்னும் ஈஸி. டெல்லியில் இருக்கிறவங்க ஆர்டர் பண்ணாலும் ஒரே நாளில் வந்துடுது, சென்னையில் இருக்கிறவங்க ஆர்டர் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரே நாளில் வந்துடுது அப்படின்ற ஒரு கன்வீனியன்ஸ் நம்மளுக்கு கஸ்டமர்ஸ். ஸோ இந்த ப்ரைம் டாக்னு சொல்லுவாங்க இல்லையா, அமேசானில் பார்த்தா அமேசான் ப்ரைம் அப்படின்னு, ஒன் டே டெலிவரி, அது எல்லாமே வந்து நம்ம வந்து வி ஆர் ப்ரீமியம் செல்லர்ஸ் அமேசானில், வி ஹேவ் திஸ் ப்ரைம். அது அதனால எல்லாருக்குமே சேம் டேல வந்துட்டு சம்டைம்ஸ் அந்த டே முடியறதுக்குள்ள இல்லைன்னா மோஸ்ட்லி நெக்ஸ்ட் டேல எல்லாமே டெலிவர் ஆகிடும். மேம் இப்போ சோர்சிங் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராசஸிங், அந்த ஒரு யூனிட்ஸ், அந்த மெஷினரிஸ், அதை பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு போச்சு, என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க? ஸோ மெஷினரிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருச்சியில் இருக்கிற வேர் ஹவுஸில் வி ஹேவ் ஆல் weighing மிஷின், பேக்கிங், சார்ட்டிங், கிரேடிங், அப்புறம் மில்லிங், கிரைண்டிங் மிஷின்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே. ஸோ அது எல்லாமே வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு கொஞ்சம் சப்சிடிஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வாங்கியிருந்தோம். அண்ட் இப்போ புதுசாக பண்ண மெஷினரிஸ் எல்லாமே வந்துட்டு நாங்கள் ட்ரிச்சியில் பண்ணல, வேற ஒரு இடத்துல வந்து பண்ணியிருக்கோம், தமிழ்நாட்டில் another place. ஸோ அதுக்கும் வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, கிராண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதை வச்சு we have outsourced all these machineries எல்லாமே பண்ணியிருக்கோம். ஒரு நாங்கள் ஓவராலாக பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 20% அளவுக்கு வந்துட்டு மெஷினரிஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பட் அதுலேயும் எங்களுக்கு சப்போர்ட்ஸ் நிறைய கிடைச்சிது கவர்மெண்ட் சைட்லேருந்து, அதை வச்சு தான் நம்ம பண்ணியிருப்போம். ஓகே மேம். மேம் இப்போ இந்த B&B ஆர்கானிக்ஸ் வந்து ஒரு ரோட் மேப் மாதிரி சொல்ல முடியுமா? ஃப்ரம் சோர்சிங், இல்லை சோர்சிங் கூட வேணாம், ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் வந்து இது பண்ணுறாங்க, ஓகே பண்ணுறாங்க, அங்கேருந்து அந்த கஸ்டமருக்கு போய் சேர்ற வரைக்கும் அந்த ஃபுல் ப்ராசஸ் என்னென்னலாம் அங்கே நடக்குமோ அதை சொல்ல முடியுமா? இப்போ கஸ்டமர்ஸ் வந்து ஆன்லைனில் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுவாங்க. அது வந்து அமேசானாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய ஓன் வெப்சைட்டாக இருக்கலாம், ஜியோ மார்ட்டாக இருக்கலாம், எதில் வேணாலும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான இருக்கிற ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில், இல்லை சம்டைம்ஸ் கால் பண்ணி கூட ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணிட்டு சொல்லுவாங்க. அண்ட் ட்ரிச்சியில் இருக்கிற கொஞ்சம் பேர் வந்து டைரெக்டாக வேர் ஹவுஸ்க்கு வந்து கூட ஸ்டோருக்கு வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபார் மெஜாரிட்டி ஆன்லைன் சேல்ஸ். அப்போ எப்படின்னா when they place an order, சிஸ்டமில் ஆர்டர்ஸ் எங்களுக்கு ரிசீவ் ஆகும். அமேசானில் வர ஆர்டர்ஸ் அப்படின்னா அங்கே இருக்கிற டீம் வந்து ஆர்டர்ஸை ப்ராசஸ் பண்ணி அன்றைக்கி வர ஆர்டர்ஸை அன்றைக்கே டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. இட்ஸ் த சேம் திங் ஃபார் வெப்சைட் ஆல்சோ. இப்போ வெப்சைட்டில் கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கேட்குறாங்க, சில கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு அப்புறமா கூட வந்து வேறு ஏதாவது அவங்களுக்கு அடிஷ்னலாக தேவைப்படும், இல்லை queries எல்லாமே இருக்கும். மோஸ்ட்லி அன்றைக்கி வர ஆர்டர்ஸ் எல்லாமே நாங்கள் அன்றைக்கே டிஸ்பேச் பண்ணிடுவோம். வெப்சைட்டில் இருக்கிற ஆர்டர்ஸ் வந்து ரொம்ப லேட்டாக ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா, ஒரு 3 o'clock அப்புறமா 4 o'clock அப்புறமா வந்துச்சுன்னா வில் ப்ராசஸ் it the next day. Otherwise you very simple தான், you place an order, we
இங்கே வந்து சார்ட்டிங், கிரேடிங், கிளீனிங் எல்லாம் நடக்கும். ஆல்ரெடி ப்ராடக்ட் வில் பி ரெடி ப்ராடக்ட் இருக்கும். அதுவும் உங்கள் அட்ரஸ்க்கு வந்து அட் யோர் டோர் ஸ்டெப் நாம வந்து டெலிவர் பண்ணிடுவோம். ஸோ கன்வீனியன்ட்டாக உங்களுக்கு வந்து ஆன்லைனில் யூ கேன் ஜஸ்ட் சிட் அண்ட் பிளேஸ் அண்ட் ஆர்டர் கிராசரி அப்படிதான். ஓகே மேம். இந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் அதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா? ஷிப்பிங்க்கு கேட்குறீங்களா இல்லை மேம், இப்போ நம்ம ப்ராடக்ட் இப்போ எடுத்துகிட்டு வரோம். மில்லட்ஸில் நீங்கள் ஒரு நூடுல்ஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ மில்லட் டூ அந்த நூடுல்ஸ் பேக்கிங் இருக்குல்ல, அதுக்கு என்ன மாதிரி மிஷினரிஸ் யூஸ் பண்ணுவீங்க? அது எவ்வளோ நாள் ஆகும்? ஸோ அது வந்து செப்பரேட் ப்ராசஸிங். ஸோ அது வந்து நாங்கள் ஒரு யூனிட் அவுட் சோர்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் நாங்கள் அது ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு. பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் தட் மெஷினரிஸ் வித் அஸ் ரைட் நவ். அது ஒரு மெஷினரி அவுட் சோர்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அங்கே வந்துட்டு எங்களுக்கு ஒரு நூடில் வந்துட்டு எங்களுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னா எனக்கு ஒரு 2 நாள் 2 to 3 days ஆகும் ஈச் வெரைட்டி ரெடி ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ பல்காக ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம். 180 grams பேக்கெட்டில் வந்து டிஃப்ரெண்ட் நூடுல்ஸ் வந்து இருக்கும். அண்ட் அதுக்குள்ளேயே ஒரு ஸ்பைஸ் மிக்ஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டு வில் கீப் இட் தேர். எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஷெல்ஃப் லைஃப் நிறையா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி ரொம்ப நாள் ஷெல்ஃப்ல எல்லாம் இருக்காது. ஆல்ரெடி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மூவ் ஆகிடும். ஸோ அதோட மெஷினரி செப்பரேட்டாக இருக்கும். ஒரு 2 to 3 days ஆகும் ப்ராடக்ட் ரெடி ஆகிறதுக்கு, நாங்கள் ப்ராசஸ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு. இந்த ஒர்க் ஃபோர்ஸ் அவங்க தான் வந்து ஃபுல்லாக இந்த ப்ராசஸே வந்து கொண்டு போய் சேர்க்கறது. அந்த ஒர்க் ஃபோர்ஸ்லயும் நான் இப்போ பேசிட்டு இருக்கப்பயும் சரி, நான் இதில் பார்த்தப்பயும் உங்கள் லிங்க்டின்ல பார்த்தப்பயும் சரி, லைக் விமென் தான் ஃபுல்லாகவே இருக்காங்க, அவங்க தான் ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. எதனால அந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்தீங்க? ஏன் விமென்னா பிகாஸ் ஐம் ஆல்சோ விமென். தட்ஸ் a beautiful answer. Okay. ஸோ அதனால விமென் அப்படின்றது. அண்ட் ஆல்சோ நான் என் ஃபேமிலியில் பார்த்த ஒரு சில விஷயங்கள், சில இன்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு தோ தே டூ ஸோ மச் டு த ஃபேமிலி. அவங்க வந்து ஐம் ஸ்டில் நாட் எனஃப் அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லாருக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ என்னோட அம்மாவே வந்துட்டு சொன்னோம் அப்படின்னா, நான் என்ன ஷீஸ் அ ஹோம் மேக்கர் அண்ட் அவங்களே தனியாக ஷீ ஹேஸ் அ ஸ்மால் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு அதெல்லாமே பண்ணுவாங்க. பட் ஸ்டில் ஷீ திங்ஸ் தட் இது இவ்வளோ தானே அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் பண்ணாலும் அந்த ஓகே நம்ம இவ்வளோ பண்ணுறோமா அப்படின்றது ஒரு இன்சிடென்ட், அந்த ஒரு ஃபீலே இருக்காது. நான் இவ்வளோ தானே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும். அது என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து எனக்கு வர வேண்டாம். ஸோ எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் வந்து ரூரல்லேருந்து வராங்க. தே ஹாவ் மினிமல் எஜுகேஷன்லேருந்து வருவாங்க. நிறைய சிங்கிள் பேரண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னன்னா நிறைய பேருக்கு ஃபேமிலியில் அந்த போதுமான ரெஸ்பெக்ட்லாம் இருந்திருக்காது. ஒரு நீடுக்காக தான் வேலைக்கு வருவாங்க அப்படின்னு இருக்கும். அப்போது எனக்கு என்னன்னா இன்னும் வந்து அந்த ஒரு உங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியரான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கக்கூடாது. யூ ஆர் ஸோ மச் பெட்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். யூ கேன் டூ ஸோ மச் அப்படின்ட்டு இருக்கணும் அப்படின்னு. அதனால என்ன பண்ணோம்னா, அவங்க வராங்க, வேலை பார்க்குறாங்க, போகிறாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. தே ஹாவ் டு லேர்ன் சம்திங். அதனால என்ன பண்ணோம்னா அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுப்பேன். பாஷ் ட்ரைனிங் கொடுப்போம். வாட் இஸ் பாஷ் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். பவுண்டரி செட் பண்ணுங்க. உங்களை தாண்டி அது நானாவே இருந்தாலும் நான் ஒரு விஷயத்த சொல்றேன், தட் இஸ் மேக்கிங் யூ அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னா டெல் மீ இது சரியில்லைன்னு. அந்த ஒரு ஸ்பேஸ் அவங்க பில்ட் பண்ணணும். அது வந்து எடுத்த உடனே வரல. இட் டுக் லாட் ஆஃப் டைம் அண்ட் ட்ரைனிங். இப்போ ஒரு 1 year தான் பவுண்டரின்ற ஒரு வார்த்தை இருக்கா? ஓகே, கிரிக்கெட்ல மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளும் இப்போ பவுண்டரி செட் பண்ணுமா அப்படின்ற ஒரு அவேர்னஸே இருக்கு. அது இருக்கு இல்லையா? ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு என்னன்னா தே வாண்ட் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஐ திங்க் தேல் டூ மச் பெட்டர். அவங்களுக்கான ஒரு ரெகக்னேஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் எப்பவுமே கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ அவங்க வந்து இப்போ எங்களுக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா, காமர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ சம்டைம்ஸ் நாங்களே போய் உட்காந்தா கூட டக்குன்னு அமேசான் ஆர்டர்ஸ்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆகும் ரொம்ப நாள் பண்ணல அப்படின்னா. பட் தே ஆப்ரேட் ஆல் கம்ப்யூட்டர்ஸ். ஆர்டர் பார்கோட் ஜென்ரேஷன்லேருந்து ப்ரைஸ் லேபிள் ஜென்ரேஷன், பேக்கிங், சார்ட்டிங் அண்ட் லேபிள்ஸ் எல்லாம் சீல் பண்ணி கவர் பண்ணுறது எல்லாமே எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. இட்ஸ் பிகாஸ் ஒரு சின்ன இன்சிடென்ட் தான். அங்கே வந்து இதுக்கு முன்னாடி வேறு ஒரு டிகிரி இருந்தவங்க மட்டும்தான் அந்த வேலையை பண்ணணுன்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. இவங்க அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சம்டைம்ஸ் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு தில் ஃபீல் வெரி கொஞ்சம் சங்கடமாக ஃபீல் பண்ணுவாங்க. நாங்கள் இங்கே தானே இருக்கோம் அப்படின்ற மாதிரி. விஷயம் என்னன்னா, ஆஸ் அ ஹியூமன் அவங்க எல்லாருமே நம்ம ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணணும். இட்ஸ் நாட் தட் நான் ரொம்ப பெரிய ஆள், நான் சின்ன ஆள் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது வந்து ரொம்ப கான்ஸ்டன்ட்டாக நான் சொல்கிற ஒரு விஷயம். எல்லாருமே ஒன்று தான். எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ரெஸ்பெக்ட் எப்போ அவங்க கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா, சம்பளம் வாங்குறேன்றதை தாண்டி எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும் அப்படின்றப்போ தே ஃபீல் வெரி கான்ஃபிடென்ட். அண்ட் வென் ஐ சி தி ஆப்ரேட் தி சிஸ்டம்ஸ் இல்லையா, கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறப்போ முன்னெல்லாம் எப்படி இருக்கும், கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணணும்னாலே ஒரு பெருசாக ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ தே ஆர் ஸோ குவாலிஃபைட் இல்லையா. அவங்க வந்து ஒரு 8th தான் படிச்சிருக்காங்க, 10th தான் படிச்சிருக்காங்கன்னா அது ஒரு பேரியரே கிடையாது. ப்ராபப்ளி அந்த டைமில் ஸ்கூலில் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கவே மாட்டாங்க. பட் தே டூ எவ்ரிதிங் அவ்வளோ ஃப்ளாலஸாக பண்ணுவாங்க. அண்ட் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே அவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்போம். இது ஓகேவா, இப்போ நீங்க தானே பேக்கிங் பண்ணுவீங்க, அப்போ ஹார்ட் ஆஃப் த கம்பெனியே அந்த டீம் தான் அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்க தானே இதெல்லாமே பண்றீங்க, இது உங்களுக்கு ஓகேவா, அந்த ப்ராடக்ட்ஸ் இப்படி நம்ம எப்படி பண்ணலாம். அவங்க சொல்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம ஏத்துக்கிறோமா இல்லையோ அப்படின்றத தாண்டி தே ஹேவ் அ வாய்ஸ்.
அப்படின்னு அவங்களுக்கு தெரியறது வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறேன். அவங்க நிறைய சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் அவங்கள பார்த்து தான் நிறைய இம்ப்ளிமெண்ட்டே பண்ணியிருக்கேன். இப்போ கம்பெனியில் நம்ம பண்ணுறப்போ பல்க் ஆர்டர்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, வேர் ஹவுசஸ்க்கு எல்லாமே ப்ராடக்ட்ஸ்லாம் போகும் அப்படின்ட்டு. 30 பேர் 40 பேர் பண்ற வேலையை ஒரு பர்சன் கேன் சிட் அண்ட் டூ. அவ்வளோ அளவுக்கு வந்து அவங்க பண்ணுவாங்க. எப்படி இந்த ஒரு பர்சன் பண்ற ஒரு விஷயத்த 30 பேர் இவ்வளோ லேட்டா பண்றாங்க அப்படின்னு நான் யோசிப்பேன். தென் தேர் இஸ் அ டிஸ்ட்ராக்ஷன், நிறைய விஷயங்கள் சின்ன சின்னதா. இது எல்லாமே அங்க இருக்கிற விமனை பார்த்து நீங்க இது பண்ணதுனால தான் திஸ் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தே ஃபீல் வெரி ஹாப்பி. அவங்களுக்கு வந்து பர்ஃபார்மர் ஆஃப் த மந்த்னு அவார்ட்லாம் கொடுப்போம் நாங்கள். அந்த குட்டி குட்டி ட்ராஃபீஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் கொடுப்போம். கொஞ்சம் கேஷ் ப்ரைஸ்லாம் கொடுப்போம். கேக் கட்டிங்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் தோ இட்ஸ் அ ரூரல் செட்டப்பாக இருந்தாலும் சின்ன செட்டப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறப்போ தே ஃபீல் வெரி ஹாப்பி. அவங்க சந்தோஷமாக கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும்தானே நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும். கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க தே டீச் இட் டு தியர் ஃபேமிலி. அந்த பசங்களுக்கெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படி. இப்போ நாங்கள் ஆஃபீஸில் இல்லை, மோஸ்ட்லி வி ஆர் அவுட் ட்ராவலிங். நானும் இல்லை, என் கோ-ஃபவுண்டரும் இல்லை. ஓகே, எல்லாமே அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஸோ நைஸ் மேம். எவ்ரிதிங் காலையில் ஆஃபீஸை ஓப்பன் பண்ணுறதுலேருந்து லாக் பண்ணிட்டு ஆஃபீஸ் கீஸே அவங்க கிட்ட தான் இருக்கும். எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. ஆல் எவ்ரி டீடைல்ஸ் தே ஹேவ். இல்லை ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறத வச்சே தெரியுது எவ்வளோ அவங்க வந்து இம்பாக்ட் வந்து ஏற்படுத்திருக்காங்க, நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்றது. தட்ஸ் ரியலி ஸோ நைஸ். அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மேம், இப்போ நிறைய பேருக்கு மேபி இந்த கோவிட் பிஃபோர் இல்லை அந்த கோவிட் டைம் தான் எல்லாருமே பிஸ்னஸ்குள்ளே வந்திருப்பாங்க. பட் இன்னும் சில பேருக்கு அந்த வாய்ப்பை தவற விட்டவங்களுக்கு மேபி இன்னொரு லாக்டவுன் வருமா, நம்ம மறுபடியும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்ப்பா அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்களே. அண்ட் ஆல்சோ அந்த மில்லட்டோ இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து இப்போ மேபி க்ளவுட் கிச்சன் ஆகட்டும், இல்லைனா வீட்டில் வந்து செஞ்சு கொடுக்குறதோ, இல்லை மில்லட்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி பண்ணுறதோ, இதெல்லாம் உங்களுக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் இப்போ ஆல்ரெடி இவ்வளோ காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, நான் எப்படி அங்கே போகிறது, இதுவே வேணாம் அப்படின்னு நிறைய பேர் ட்ராப் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ இந்த மார்க்கெட் வந்து சேச்சுரேட் ஆயிடுச்சா, இல்லை இன்னுமே வந்து ஏதாவது வந்து ஒரு மார்க்கெட் கேப் மாதிரி இருக்கா? ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு எப்போவுமே தெர் இஸ் அ டிமாண்ட். ஃபுட் மார்க்கெட் வந்து எப்போவுமே வந்து நிறைய பீப்புள் வந்து நிறைய பிராண்ட்ஸை பார்க்குறாங்க. அதோட நீட் இத்தனை பேருக்கு இன்னும் இருக்குது அப்படின்றத இன்னும் நிறைய பேர் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ B&B Organics மாதிரி இன்னொரு சம் ABC Organics கூட வந்துட்டு இருக்கலாம். தட் டசன்ட் மேட்டர். பட் வாட் மேட்டர்ஸ் இஸ் அவங்களுடைய ஆடியன்ஸும் என்னோட ஆடியன்ஸும் ஒரே மாதிரி ஆடியன்ஸாக இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஆடியன்ஸ் வேறு பீப்புளாக இருப்பாங்க. அவங்க ஸோ நிறைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் இப்போ அந்த லட்டு மாதிரியெல்லாம் நிறைய பண்ணுறாங்க, அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ தேர் ஆர் so many people who need that. அது எனக்கு வேணும்னு சொல்கிறது. ஸோ அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இப்போது நம்ம சின்ன சின்ன பிஸ்னஸஸாக ஆரம்பிக்கணும்னா தாராளமாக நம்ம வந்து ஐ வுட் சே யூ கேன் கோ ஃபார் இட். கொஞ்சம் சேஃபாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் சொல்வேன். as in you see what you wanted to do. நம்ம எல்லாருமே பண்ணுறாங்கன்றதுக்காக பண்ணணும்னு கிடையாது. அண்ட் எடுத்த உடனே வந்துட்டு 500 ரூபாய் போட்டு 5 லட்ச ரூபாய் வந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயமும் நடக்கும்னால நான் சொல்ல மாட்டேன். டெஃபினெட்லி வில் see some challenges. growth கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் ஒன்ஸ் அந்த ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். நம்மளுக்கு அது தெரியுமா, இன்னொருத்தங்க பண்ணாங்கன்றதுக்காக நம்ம பண்ணாமல் இஃப் ஐம் த ரைட் பர்சன் டு டூ தட், என்னால் அதை பண்ண முடியுமான்னு நம்மளுடைய ஒரு அனலைசிஸ் பண்ணிட்டு நம்ம ஆரம்பித்தோன்னா இட் ஆல்வேஸ் ஒர்க் அவுட். ஓகே மேம். அந்த ஒரு பேஷனோட அண்ட் எனக்கு நான் பண்ணுற ப்ராடக்ட் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ப்ராடக்ட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு ஒரு சின்ன பேக்கப்போடு ஆரம்பித்தா இட்ஸ் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ உங்கள் ஜேர்னி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட், அதில் மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் தான் ஃபுல்லாகவே நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ அப்படின்னு பண்ணுறப்ப இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ கேக் வாக் மாதிரி தான் உங்களுக்கு. டக்குன்னு வந்து ஒரு பீஸ் ஆஃப் கேக் மாதிரி தான் உங்களுக்கு, டக்குன்னு நீங்கள் வந்து பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் இப்போ மேபி பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்கு பெருசாக எதுவுமே தெரியல, இல்லைனா வந்து எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, எந்த நீஷ் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, ஒரு க்ளோதிங்கா இல்லைனா வந்து ஒரு ஃபுட் ரிலேட்டடாவா அப்படின்றவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு அவங்களே செல்ஃபாக அசஸ் பண்ணி இந்த பிஸ்னஸ் மேபி உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்ற மாதிரி ஏதாவது அசஸ்மெண்ட் இருக்கா மேம்? அசஸ்மெண்ட் இருக்குமா அப்படின்னு என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. பட் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நம்மளுக்குள்ள ஒரு 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 தர்ஸ்ட் இருக்கும். ஐ வாண்டட் டு பிரிங் திஸ் த பர்பஸ் பிஹைண்ட் வை ஐம் டூயிங் திஸ் அப்படின்ட்டு. இப்போது எங்களுக்கு இருந்த ஒரு பர்பஸ் வந்துட்டு பார்த்தோன்னா, we wanted to bring something to the society for the farming sector and to the people who eat the அந்த சாப்பிடுறது. That's a kind of a very driving purpose. அது வந்து ஏன்னா நம்மளுடைய ரூட்ஸே அதுதான். அப்போ வந்து எனக்கு இதில் ஏதாவது ஒன்று பண்ணணும், தட் இஸ் நாட் லெட்டிங் மீ ஸ்லீப் ஆல்சோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இருந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம புதுசாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நம்மளோட எக்ஸ்பேண்டட் லைனில் நம்ம அந்த சொன்னையில் அந்த ட்ரிங்க்லாம் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பண்ணுறப்ப கூட இட் கீப்ஸ் ரன்னிங் பிஹைண்ட் த ஹெட். ஒருத்தங்க நம்மளை கேட்குறாங்க, அதை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். தேர் இஸ் அ ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்படி ஒரு கேப் இருக்கு, இதை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு பண்றேன். ஸோ எல்லாருமே பண்றாங்கன்றதை தாண்டி நம்மளுக்குள்ள ஒரு அர்ஜ் இருக்கும் இல்லையா. ஐ வாண்டட் டு டூ திஸ் பிகாஸ் எனக்கு தட் வில் சால்வ் மை
பேஷன், என்னோட பர்பஸ் இதுதான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நாட் எவ்ரிபடி இன் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் வில் டூ திஸ் ஃபுட் பிஸ்னஸ். அக்ரிகல்ச்சர் இல்லாதவங்க கூட நிறைய பேர் ஃபுட் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இந்த மில்லட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாமே இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்துட்டு ப்ராபப்ளி அவங்க ஃபேமிலிஸ்ல இருந்து அவங்களுக்கு வந்திருக்கும், இல்லை அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து வந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அவங்கள ட்ரிகர் பண்ணி விடும்ல, அந்த ஸ்பார்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைப்பேன். இது நான் பொட்டிக் பண்ணணுமா, இல்லை ஐடி ரிலேட்டடாக ஏதாவது பண்ணணுமா, ஃபுட் ரிலேட்டடாக ஏதாவது பண்ணணுமா அப்படின்னா இட்ஸ் டோட்டலி டிபெண்டிங் ஆன் வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ. நம்மளுடைய நாலேஜ் தான், நம்மளுடைய மார்க்கெட் ஃபிட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து நம்ம பண்ணோம்னா தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நைஸ். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். பட் ஆனால் மெயினாக வந்து B&B ஆர்கானிக்ஸில் நான் வந்து நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னா, இப்போ இருக்கிற வேர்ல்டில், இப்போ இருக்க அந்த இன்ஸ்டா வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிராண்ட் வச்சு அதை வந்து பிஸ்னஸாக பண்ணுறதா நம்ம நிறையா பார்க்குறோமே. ஆனால் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் மில்லியன் கணக்கில் வந்து உங்களுக்கான வந்து ரிப்பீட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தும் ஏன் வந்து அந்த ஆன்லைன் ப்ரெசன்ஸ் வந்து நீங்கள் அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்தீங்க? ப்ராபப்ளி அது வந்து பிகாஸ் எல்லாமே ஆர்கானிக்காகவே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸ்லோ க்ரோத்தாகவே இருந்தால் கூட ரொம்ப சைலண்ட்டாகவே பில்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அது அப்படி பண்ணியிருக்க வேண்டாம். நம்ம வந்து பில்ட் பண்ணியிருந்தா இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சு. இப்போ ரிக்ரெட் பண்ணுறீங்க? அது ரிக்ரெட் கம்ப்ளீட்லி ஐ டோன்ட் ரிக்ரெட் இட். பட் ஐ திங்க் இன்னும் நிறைய பேர் நீங்கள் இது எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்களே, நீங்கள் இருக்கீங்களா எனக்கு இது தெரியல அப்படின்னு சொல்கிறப்போ வித்வுட் ப்ராபப்ளி நம்ம அதை பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். பட் இட்ஸ் பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அட்லீஸ்ட் நவ் வி ஸ்டார்டட் இட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. வித்வுட் அந்த ஆர்கானிக்காக எவ்வளோ விஷயங்கள் வருதோ அவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தோம். பட் இப்போ இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட அது அந்த சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் நாங்கள். ஓகே மேம். ஸோ இப்போ சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரிப்பீட் கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு வராங்க, வெப்சைட்டில் வாங்குறாங்கன்னு. பட் அதை தாண்டி மேபி FB ஆட்ஸ் ரன் பண்ணுறதோ இல்லைனா வேற என்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க? நாங்கள் இப்போ வரைக்கும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பெருசாக எதுவுமே யூஸ் பண்ணதில்லை. இ-காமர்ஸில் கொஞ்சம் ஆட்ஸ் ரன் பண்ணுவோம். இ-காமர்ஸில் வந்து இப்போது மெயினாக எங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் சேல்ஸ் வந்து அமேசான்லேருந்து வரும். ஸோ இ-காமர்ஸில் ஆட்ஸ் ரன் பண்ணுவோம்னா அந்த ஆட் கூட அந்த கேம்பெயின்ஸ் கூட நான் தான் ரன் பண்ணுவேன். ஸோ அந்த கேம்பெயின்ஸ் மூலமாக வி கெட் கஸ்டமர்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதில் ROI எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதில். ஸோ அண்ட் தென் கூகுள் ஆட்ஸ் எல்லாமே வந்துட்டு வி ட்ரைட் அ லிட்டில் பிட். அண்ட் இப்போ தான் மறுபடியும் கொஞ்சம் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் அதுலேருந்து வர கஸ்டமர்ஸே எங்களுக்கு நிறைய நல்லா இருந்தாங்க. ஐ மீன் இட் வாஸ் கிவிங் அஸ் குட் நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஐ திங்க் ஃப்ரம் ஹியர் ஆன் வில் யூஸ் அ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். கொஞ்சம் அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டிங்ஸ் இதெல்லாம் பண்ணுறது. அது இதுக்கப்புறமா தான் என் மார்க்கெட்டிங் டீம் இப்போ தான் புதுசாக வந்து நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போட்டு நம்ம இதெல்லாம் பண்ணணும் மேம், இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். என்னென்ன மாதிரி பண்ணணும்னு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்களா? அதை தான் ஷேர் பண்ண முடியுமா? அவங்க இப்போ வரைக்கும் பண்ணியிருக்கிறது லைக் ஃபியூ ப்ராடக்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், நம்ம வேல்யூ ஆடட் நம்மளுடைய ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் சம் கொலாபரேஷன்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக நாங்கள் இன்னொருத்தங்க கூட டை அப் வச்சிருந்தோம். ஸோ ஆஃப்டர் த ஷோ அண்ட் ஆல் தட் இப்போ அவங்களும் செப்பரேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டிஸ்கஷன் இஸ் ஆன் கோயிங் பிகாஸ் வெரி ரீசென்ட்லி வி ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் ஆன் இட். ப்ராபப்ளி ஒரு 2-3 வீக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் நிறைய பண்ணலாமே அப்படின்றது இப்போ தான் உட்காந்து ஒர்க் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் லாட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஹேஸ் டு கோ இன் தட் அண்ட் ஹோம்ஒர்க் ஹேஸ் டு கோ. ஓகே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ B&Bயோட ஒரு ஆனுவல் டர்ன் ஓவர் எப்படி இருக்கு? ஸோ அது எந்த மாதிரி ஒரு கிராஃப்ல இருக்கு? யூஸ்வலி வந்துட்டு ஒரு இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து ஒரு 20% க்ரோத் கம்பெனியில் நல்லா இருக்கும். அண்ட் நாங்கள் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஒரு ரெவென்யூ நம்பர்ஸ் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 6 கோடி ரூபாய் இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால், வாட் வில் டூ இஸ் எல்லா SKUஸும் அதே மாதிரி நாங்கள் ரிப்பீட் பண்ண மாட்டோம். சம்டைம்ஸ் சிலது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை, நல்லா ஒர்க் அவுட் ஆகலைன்னா வி ரிமூவ் தட். அண்ட் அதை வந்து வேறு ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம வந்து காம்பன்சேட் பண்ணுவோம். இப்போது அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருந்திருக்கு. லைக் இப்போ 100 இதுக்கு முன்னாடி இன்னும் 200 SKUs எல்லாம் இருந்திருக்கு, இன்னும் நிறைய இதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ இட் இஸ் ஒன்லி பர்னிங் கேஷ் அப்படின்றப்போ அந்த கேஷ் பர்ன் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு வி ரிமூவ் இட் ஃப்ரம் த SKU லிஸ்ட். அண்ட் வாட் எவர் கிவ்ஸ் த ரெவென்யூ வி கீப் இட் இன் ட்ராக். ஸோ அந்த மாதிரி ஆல்சோ வி கீப் சேஞ்சிங் த அந்த SKUஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் பேஸ்ட் ஆன் அந்த ரெவென்யூ ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு நம்பர்ஸை தாண்டி ஹவு மச் ப்ராஃபிட் யூ மேக் அப்படின்றது தட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு பிஸ்னஸ் நம்ம ரன் பண்ணுறப்போ. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம். வெறும் நம்பர்ஸை மட்டும் பார்க்காம எப்படி ப்ராஃபிட் வருது அப்படின்றத பார்த்தோம். என்ன மாதிரி அந்த ஒர்க் இருக்கும்? இப்போ எந்த மாதிரி இருக்கும்னா, இப்போ நிறைய கேஷ் பர்ன் பண்ணுற சில விஷயங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்க அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அது இருக்கும். இப்போ ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்படின்னே இருப்போம். நம்மளுக்கு வந்து நிறைய ஹெட் கவுண்ட் வச்சிருந்தா பெரிய கம்பெனி
கம்பெனி அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. ஸோ அதில் நம்ம நிறைய கேஷ் பர்ன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி எல்லாம் ஆல்ரெடி நிறைய. எவ்வளோ ஹெட் கவுண்ட் வச்சிருந்தீங்க? இதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் ஒரு 30 பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு 12 இருந்து 18 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த ஹெட் கவுண்ட் நாங்கள் அப்படி குறைச்சிட்டோம் இந்த சென்ஸ் இட்ஸ் பிகாஸ் இந்த நான் பர்ஃபார்மர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த நான் பர்ஃபார்மர்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு இட் இஸ் நாட் நீடட். அது நான் பர்ஃபார்மர்ஸ் இந்த சென்ஸ் ஜென்ரலி இந்த பேக்கிங் கிரேடிங் இதில் இருக்கிறவங்க அவ்வளோ நான் பர்ஃபார்மர்ஸாக இருக்க மாட்டாங்க. கம்ப்யூட்டர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க தான் கொஞ்சம் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ வென் தட் இஸ் பர்னிங் கேஷ் அண்ட் யூ டோன்ட் ஹாவ் அ ரிசல்ட், யூ டோன்ட் ஹாவ் டு கீப் தெம் ஃபார் த சேக் ஆஃப் ஹேவிங் இட். ஸோ ஒரு பிஸ்னஸ் நம்ம ரன் பண்ணுறப்போ எவ்வளோக்கு எவ்வளோ எம்பத்தி இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டோ அதே சமயம் வந்து கம்பெனிக்கு இஃப் தேர் நாட் கிவிங் எனி பெனிஃபிட், ஸோ இட் இஸ் லைக் you grow, the company will also grow. அந்த மாதிரி ஒரு விஷயத்துல I'm just not doing anything என்றப்போ you don't have to retain them for a very long time and burn cash. அந்த மாதிரி mistakes even we have done. எல்லாமே ரொம்ப கரெக்டாவே நம்ம பண்ணல, நிறைய மிஸ்டேக்ஸ் நம்மளும் தான் பண்ணியிருக்கோம். அது பண்ணி அந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்து தான் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணி. இப்போ ஹெட் கவுண்ட் வந்து நீங்க ஒரு மிஸ்டேக்கா நீங்க சொல்லிருந்தீங்க. அதே மாதிரி சேல்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்டே இந்த பர்சனல் பிராண்டிங் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், பிசினஸ் பேஜ் வந்து தொடங்கி இருக்கணும். அந்த மாதிரி என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து மேபி அதை நம்ம ரெக்டிஃபை நீங்க பண்ணிருப்பீங்க கண்டிப்பா, அது சீக்கிரமா ரெக்டிஃபை பண்ணியிருந்தா அது தவிர்த்திருந்தா இன்னும் நம்மளுக்கு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கும்னா எதை சொல்றீங்க? நான் அது தவிர்த்திருக்கலாம்னு சொல்ல மாட்டேன். இது எல்லாமே ஒரு லேர்னிங் ஸ்பேஸாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிப்போம். பிகாஸ் இனிஷியலி நம்ம பார்க்குறப்போ இதுக்கு இவ்வளோ தான் பீப்புள் தேவைப்படுவாங்க போல இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் நம்ம சொல்லியிருப்போம். பிகாஸ் ஸ்டார்டிங்கில் சார் இருந்த பிஸ்னஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ ஹி வுட் ஹவ் சீன் நிறைய பேர் வச்சு வேலை வாங்கிட்டு அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு அப்படி இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஹவு இட் இஸ் நாட் வாட் ஒர்க் யூ டூ, நம்ம பண்ணுற வேலையை எப்படி பண்ணுறோம், எப்படி பண்ண வைக்கிறோம், ஹவு டு யூ கெட் த ஒர்க் டன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹவு டு யூ கீப் அ ட்ராக் ஆஃப் திங்ஸ் தட் யூ டூ. அண்ட் ஒரு தப்பு நடக்கிறப்ப தான் அதை நம்மளால இன்னும் பெட்டராக திருத்திக்கவே முடியும் அப்படின்னு. இப்போ ஒரு சின்ன விஷயம்னா நான் 30 பேர் வச்சு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த 30 பேர் வச்சு நான் இன்னும் மேசிவாக பண்ணியிருக்கணும். அண்ட் இப்போ நான் மேசிவாக பண்ணாமல் அது ரொம்ப சின்னதாக இருக்குன்றப்போ ஐ ஹாவ் டு ரெக்டிஃபை வாட் இஸ் கோயிங் தேர். அந்த ரெக்டிஃபிகேஷன் அஸ் அ லேர்னிங் ப்ராசஸாக பண்ண மிஸ்டேக்ஸ்லேருந்து நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுவோம் இல்லையா, ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ அ லேர்னிங் ஃபார் அஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அது கம்ப்ளீட்டாக மிஸ்டேக்னு ரெக்ரெட்லாம் பண்ணல. அகேன் இட்ஸ் அ லேர்னிங் மாதிரி தான் நம்மளுக்கு பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறப்போ. உங்கள் லிங்க்டின்ல பேஜில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நிறையா B&B பற்றி நம்ம பேசியிருக்கோம். அது கூடவே பார்த்தா உமன் எம்பவர்மெண்ட், அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருந்தீங்க. யார் மேபி நம்ம வேற ப்ரொஃபைல் போடுவோம், பிகாஸ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இதுக்குமே இருக்கு. ஸோ எதனால அந்த விஷயத்தை வந்து தொடங்குனீங்க, இந்த ட்ரைனிங் அந்த விஷயங்கள் எல்லாமே? அது வந்து ஐ திங்க் இட்ஸ் சம்திங் என்னோட பர்சனல் ஜேர்னிலேருந்து ஆரம்பித்த ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஸ் அ சைல்டு நான் வந்து ஐ வாஸ் அ வெரி பேம்பர்ட் பர்சன். நான் வந்து என் ஃபேமிலியில் ஒரே டாட்டர். என்னோட ஃபேமிலியில் தி பேம்பர் மீ லைக் அந்த எல்லாருக்குமே அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க அப்படி தானே ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அப்படி தான் இருக்கும். அப்போ வந்துட்டு இப்போ எங்கள் அப்பா எல்லாம் இருக்காருன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் யூ கோ ஃபார் இட். எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ எங்கள் சித்தப்பா அவங்கெல்லாம் இருப்பாங்கன்னா தி ஆல்வேஸ் ரொம்ப என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எதுக்குமே அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கவே மாட்டாங்க, யூ டூ அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் ஆஸ் அ சைல்டு ஐ ஹவ் பீன் புலீட். ரொம்ப வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அந்த ஒரு ரிலேட்டிவ் கசின்ஸ் மாதிரி இருப்பாங்க இல்லையா, ரொம்ப புலி பண்ணுவாங்க. அது ஐ டோன்ட் ஸ்பீக் அவுட். ஓகே, நான் சொல்லவே மாட்டேன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தே மேக் ஃபன் ஃபார் தி இந்த டீனேஜ் ஆக்னீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஆக்னீஸ் எல்லாம் இருக்கிறப்போ இதெல்லாம் உனக்கு இருக்கு, இட் இஸ் வெரி டிஸ்கஸ்டிங் டு சீ தட், அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு கமெண்ட்ஸ் வரும் நம்ம சின்ன வயசுல இருக்கிறப்போ. ஸோ அதை எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. ஸோ ஐ யூஸ் டு கீப் வெரி குவைட். பட் இந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான ஒரு சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறப்போ ஒன் திங் தட் கேம் இன் டு மை மைண்ட் வாஸ் இதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா, அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, யாராவதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு யாராவது இருந்திருந்தா. ஃபார் மீ வாட் எவர் த திங்ஸ் தட் ஐ ஹவ் கான் த்ரூ மோஸ்ட்லி ஐ ஹவ் ஹீல்ட் மை செல்ஃப். நானே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி அஃப்கோர்ஸ் ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட் இருந்தாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இப்போ என்னோட கோஃபவுண்டர் இருக்காரு, அவரும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறப்போ வந்துட்டு யூ கேன் கோ ஃபார் இட் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்வார். ஈவன் பிஸ்னஸில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எல்லாமே as a co-founder I need his permission also to bring in women related பண்றப்போ எல்லாமே they support. பட் என்னோட பர்சனல் ஜர்னில ஒரு பர்சனல் இம்பாக்ட் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி இந்த புல்லிங்கா இருக்கட்டும்,
ஒரு ஸ்கூலில் இருக்கிற ஒரு அன்சேஃப் சுச்சுவேஷன் நம்ம ஸ்கூல்ஸில் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். அது எல்லாமே வந்து நம்ம அப்போ பேசியிருக்கவே மாட்டோம், நம்ம சொல்லியிருக்கவே மாட்டோம். அது நிறைய பேருக்கு இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. they don't know how to overcome that. அப்படி இருக்கிறப்ப தான் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாமே, இது எப்படியாவது ஒன்று சொல்லி கொடுக்கலாமே அப்படின்ட்டு தான் வந்து ஐ டிட் மை ட்ரைனிங் கோர்ஸ். அப்படி தான் வந்து அந்த அந்த ட்ரைனிங், பாஷ், சாஃப்ட் ஸ்கில்ஸ், இமேஜ் மேனேஜ்மெண்ட், அதெல்லாமே மோர் ஆஃப் செல்ஃப் லவ். அப்பார்ட் ஃப்ரம் யோர் ஸ்கில் டெவலப்மெண்ட், அதில் என்கிட்ட படித்த பசங்க, சில்ட்ரன், பேரண்ட்ஸ், விமென் எல்லாமே வந்துட்டு மோர் ஆஃப் செட்டிங் பவுண்ட்ரிஸ், செட்டிங் செல்ஃப் லவ், இது எல்லாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். அந்த ஒரு எமோஷ்னல் விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக மெயினாக ஆரம்பித்த ஒரு விஷயம் தான். அதுவும் நிறைய people have given, அவங்க நல்லா இருக்காங்க அதுக்கப்புறமா. that is very important அப்படின்னு நினைக்கிறேன். the journey was so inspiring. அந்த ஒரு பர்பஸ் வச்சு மறுபடியும் வந்து எனக்கான மாதிரி மற்றவங்களுக்கு ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு ட்ரைனிங் உள்ளே போயிருக்கீங்க. ஸோ எனக்கு என்னன்னா, இது நீங்கள் சொன்னப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு. ஸோ அதை தான் நான் கேள்வியாகவும் கேட்க போகிறேன். இப்போ ஆர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ரொம்ப பயந்துட்டு மேபி இது வேணாம், இதை பற்றி ப்ராப்ளம் பற்றி பேசவே வேணாம் அப்படின்னு இருந்த ஆர்த்திக்கும் இப்போ லைக் 10-15 இயர்ஸ்க்கு அப்புறம் ஷீ இஸ் பீன் அ கோ-ஃபவுண்டர். அவங்க வந்து அந்த வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க, தனக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் வெளில வரணும்னு வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜேர்னி பார்க்குறப்ப எப்படி இருக்குது இந்த ஜேர்னி? இந்த ஜேர்னி பார்க்குறப்போ எனக்கே சம்டைம்ஸ் தோணும், நான் தான் இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வர்றது நம்மளுடைய சாய்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஐ திங்க் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மாற்றலாம் அப்படின்ட்டு. அண்ட் ஐ திங்க் ஐ ஹவ் பிகம் ஈவன் மோர் ரெஸ்பான்சிபிள். நம்ம சொல்கிறதுல, பார்க்குறதுல, ஆக்ஷன்ஸில் இன்னும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். இந்த ஜேர்னியில் யாராவது ஒரு 10 பேர் சேஞ்ச் ஆனாங்கன்னா கூட வந்து ஐ திங்க் தட்ஸ் அ பிக் சக்ஸஸ். அவங்க இன்னொரு 10 பேர் 100 பேரை வந்து they'll change. So as a single person அந்த entire change கொண்டு வர முடியுமா அப்படின்னா it may not be possible, but as we build a chain, அது வந்து டெஃபினட்டா பாசிபிள் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கே சம்டைம்ஸ் என்னை பார்த்தா ஓகே நீ தானா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ கியூட் அண்ட் நைஸ் மேம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசினப்பே பேசியிருந்தோம், அதாவது நிறைய புக்ஸ் நான் படிப்பேன், இட் ஹீல்ட் மீ ஸோ மச் அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க. ஸோ மேஜிக் 20 தமிழே வந்து ஒரு ஆடியோ புக் ஆப் தான். ஸோ அதுல இருந்தால் மேஜிக் பெண்கள் சீரிஸ் நம்ம யூடியூப்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சமான புக்ஸ் அதை ஏதாவது சொல்ல முடியுமா? 2-3 புக். நான் வந்து செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் தான் நிறைய படிப்பேன். ஆக்சுவலி நான் ஒரு புக் வந்து ரொம்ப படிக்கிற பர்சன்லாம் கிடையாது. பட் இப்போ ரீசெண்டாக தான் வந்து நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். பிகாஸ் தட் இஸ் மை கம்பேனியன் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அப்படி தான் நான் நிறைய புக்ஸ் படிப்பேன். அதுவும் நான் எடுத்துட்டு ஒரு புக் எடுத்தேன், அப்படி அந்த புக் அப்படியே ஃபுல்லாக படிச்சு முடிச்சிருவேன். அந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணல. I'll read a book, I'll keep it screen through it, அந்த மாதிரி பண்ணுவேன். அதுக்கப்புறமா மறுபடியும் I'll go to another book. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச புக் வந்துட்டு கேர்ள் வாஷ் யோர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு மெஸ்ஸி மாம், அவங்களுடைய நம்ம ஒரு ஹவு குட் இட் இஸ் டு பி மெஸ்ஸி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்துட்டு சொல்லி எப்பவுமே கேர்ள்னா பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கணும் அப்படின்றது அப்படி இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம், அந்த புக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து நான் அப்பப்போ அந்த புக் வந்து நான் படிப்பேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஹூ வில் கிரை வென் யூ டை அப்படின்றது, அந்த புக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஐ கீப். அது அப்பப்போ எனக்கு தேவைப்படுறப்போ ஒரு பேஜ் தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஸ்டோரி ஒரு பேஜ் இருக்கும். ஸோ ஓகே அந்த மாதிரி வச்சு ஐ யூஸ் டு. அது எனக்கு செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் தான் நிறைய தேவைப்படுது இந்த டைம்ல. ஸோ இப்போ மேஜிக் 20 இந்த தமிழ் இருக்கு இல்லையா, ஸோ இதில் நீங்கள் அதை 20 மினிட்ஸில் கொடுக்குறீங்க அப்படின்றப்போ தட்ஸ் ஈவன் வெரி நைஸ். இல்லை நம்ம சும்மா ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறப்பையோ இல்லை வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப கூட யூ கேன் ஜஸ்ட் ப்ளே தட். அந்த ஆடியோ புக்கை போட்டுட்டு பாட்டு கேட்கறதுக்கு பதிலாக நம்ம அதை கேட்டுட்டே கூட நம்ம பண்ணலாம் அப்படின்னு. ஐ திங்க் தட்ஸ் அ வெரி நைஸ் திங். அதை நம்ம பண்ணுறது ஐ திங்க் தட்ஸ் அ கிரேட் இனிஷியேட்டிவ். அது இருக்குது. அது நிறைய பேருக்கு இன்னும் நிறைய போய் ரீச் ஆனால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் மெனி டோன்ட் நோ அந்த புக்னா நம்ம உட்காந்து படிக்க தான் செய்யணும். இங்கிலீஷில் நிறைய புக்ஸ் இருக்கும், அது தமிழ்லையும் கேட்க முடியும், அதுவும் இவ்வளோ கிறிஸ்பாக கேட்க முடியும் அப்படின்னு நினைக்கிறப்ப தட்ஸ் வெரி நைஸ். ஸோ ஐ திங்க் தட் இஸ் அ கிரேட் இனிஷியேட்டிவ் தட் யூர் டூயிங். அண்ட் ஆல்சோ உங்களுடைய இன்டர்வியூஸ் எல்லாமே நான் பார்த்தேன். அங்கே இருக்கிற நிறைய விமென், அந்த மேஜிக் பெண்களோடதும் பார்த்தேன். இட் வாஸ் ஸோ இன்ஸ்பைரிங். அவங்க ஒவ்வொருத்தங்க கிட்ட இருந்தும் தெர் இஸ் அ டேக் அவே. ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஜேர்னியில் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தங்க ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி ஒரு பர்பஸ் இருக்கும். ஸோ யூசி இதுலேயே வந்து ஒரே ஃபுட் ப்ராடக்டே வந்து பண்ணால் கூட அவங்க ஆரம்பிச்சதுக்கான பர்பஸும் அந்த இதுவும் விஷனும் வேற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐ திங்க் எல்லாருனாலையுமே வந்துட்டு அந்த ஒரு எஃபர்ட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு நம்ம மேலே ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா ஐ திங்க் யூ கேன் கோ ஃபார் இட். அட் த சேம் டைம் சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம், இல்லைனாலும் நம்மளை பார்த்துக்கலாம். அதுதான்.
மேம் இப்போ நீங்கள் பேசினப்போ தான், அதாவது அந்த ஸ்கூல் காலேஜில் எப்படி நீங்கள் அண்டர்கோ பண்ணீங்க, எவ்வளோ ஷை பர்சனாக இருந்தீங்க, தட் டூ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கோ ஃபவுண்டராக இருந்து வேறு லெவலாக பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் ஜேர்னி இப்போ நீங்கள் பேசினதை பார்த்தே நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து சரி நானும் அவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கும் இருக்கும். பட் ஏதோ ஒரு சூழல் மேபி வந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம், வெளியில் வந்தாக்கா ஏதாவது தப்பாக பேசிடுவாங்களோ, பிஸ்னஸ் பண்ணா என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அது மாதிரி தப்பாக பேசிடுவாங்களோனே நிறைய பேர் முடங்கி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உங்கள் ஜேர்னி மூலமாக ஏதாவது ஒரு அட்வைஸோ இல்லை ஒரு சஜஷன் கொடுக்கணும்னா என்ன சொல்வீங்க? அது என்ன சொல்லுவோம்னா, நிறைய பேர் பேசுகிறவங்க எப்படினாலும் பேசிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். பட் நம்மளுடைய வொர்த் என்ன, ஹூ ஆர் யூ அப்படின்றது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நிறைய தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து யூ செட் யூர் பவுண்டரிஸ்னும், மிச்சவங்க பேசுறது வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணாது இருக்கிற மாதிரி நம்ம தட் செல்ஃப் லவ் ஃபார் அஸ் இருக்கும் இல்லையா? ஐ திங்க் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சொல்லுவாங்க, நீங்கள் என்ன பெருசாக என்ன பண்ணுறீங்க, வெறும் அரிசி தானே விற்கிறீங்க, வெறும் வேற ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டில் தானே அதுவே கிடைக்குது, ஏன்னா சத்து மாவு தானே கொடுக்குறீங்க. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு வேற இந்த ஃபுட்டில் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்ட சொல்லி கூட நான் கேட்டிருக்கேன். பட் தட் இஸ் நாட் த திங். அதில் எவ்வளோ ஒரு விஷயம் பார்க்குறது வந்து நம்மளுக்கு அதில் எவ்வளோ வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது அப்படின்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எவ்வளோ விஷயங்கள் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அது மட்டும்தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, நம்ம கண்ட்ரோல் இல்லாத எந்த விஷயத்தை பற்றியும் நம்ம வந்து யோசிக்கவே கூடாது. யூ கேன் ஜஸ்ட் லெட் இட் கோ அண்ட் ஜஸ்ட் ஃபாலோ யுவர் பேஷன். அது வந்து என்னவா இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு விஷயம் தெரியும் இல்லையா? அது கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனோம் அப்படின்னா, சின்னதோ பெருசோ எப்போவுமே ஆரம்பிக்கிறப்போ சின்னதாக தான் இருக்கும். நாங்களும் 5 அரிசி வச்சு தான் ஆரம்பித்தோம். ஸோ ஒரு 1000 ரூபாய் வச்சு தான் ஆரம்பிச்சிருப்போம், அப்படி தான் ஆரம்பிச்சிருப்போம். ஸோ இட் வில் டேக் சம் டைம், பட் கிவ் யோர் டைம் அண்ட் எஃபர்ட். கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அண்ட் மிச்சவங்களுக்காக நம்மளே ஸ்டாப் பண்ணிக்கிறது வந்து இட் இஸ் நாட் அ ரைட் திங். இஃப் யூ ஹேவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இஃப் யூ ஹேவ் தி ஸ்பேஸ், கோ ஃபார் இட். அண்ட் இன்கேஸ் எனக்கு அந்த ஸ்கில் இல்லை அப்படின்னா கற்றுக்கோங்க. அது ஸ்கில் வந்து எந்த டைமில் வேணாலும் டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏஜ் பேரியர் கிடையாது, எஜுகேஷன் பேரியர் கிடையாது. எதுனாலும் எப்போனாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ நைஸ் மேம். நான் வந்து இந்த B&B ஆர்கானிக்ஸ் பற்றி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆர்த்தி யாரு, ஒரு ட்ரெயினராக அவங்களுக்குள்ளே இருக்கிற பர்சனல் ஸ்டோரிஸ் என்ன எப்படி வந்து விமனை எம்பவர் பண்ணுறோன்னு சும்மா சொல்லாமல் ஒரு ட்ரெயினராகவும் இருந்து, அதே மாதிரி அவங்க ஆஃபீஸ் ஸ்பேஸ்லையுமே ஃபுல்லாக விமன் வச்சு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொண்டு போகிறீங்க. தட்ஸ் ரியலி ஸோ நைஸ். அண்ட் B&B வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். அதுக்கான வந்து மேஜிக் 20 சார்பாக வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் மேம்.